இன்னைக்கு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சு ஒரு சட்னி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ரஃப்லி சாப் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சும்மா கொஞ்சம் கியூப்ஸ் மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்ல 2 பெரிய வெங்காயம், நல்ல பிக் சைஸ்ட் பெரிய வெங்காயம் 2 இது எடுத்துட்டு இருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம. அடுத்தது ஒரு 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறமா உப்பு, அண்ட் ஃபைனலி நம்மளோட கருவேப்பிலை. இது அவ்வளோத்தையும் நம்ம இப்ப அரைச்சிட்டு வரலாம். இப்ப பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். சோ இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல இந்த சட்னி இருக்கு. நம்ம இந்த சட்னிய தாளிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புல அப்படியே சூடு பண்ணி நம்ம இறக்க போறோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்ப ஆயில் ஊத்திக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊத்திருக்கேன். இன்னொரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். 3 ஸ்பூன்ஸ் ஊத்திருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் இதுல நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் தாளிக்கலாம். ஆயில் சூடாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்ப கடுகு போட்டுடலாம். இதுல கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதும் இந்த உளுந்தம் பருப்பை போடலாம். கடுகு பொரியுது, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்ப அடுப்பை சிம் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்றேன். உளுந்தம் பருப்பு நல்லா பிரவுன் கலர் வந்துருச்சு. கருவேப்பிலை, கடுகு எல்லாம் அழகா இருக்கு. இப்போ நம்ம அரைச்சிருக்கிற சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். சட்னி சோ சட்னி ஆட் பண்ணியாச்சு. சால்ட் எல்லாமே நம்ம இப்ப ஆட் பண்ணியாச்சு. சோ எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம இப்ப ஆட் பண்ண வேண்டியது இல்ல. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சட்னி அரைக்கும் போது நம்ம சுத்தமா தண்ணி ஊத்தல. ஆனியன்ல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட், ஆனியன்ல உள்ள தண்ணியே தாராளமா இந்த சட்னி அரைக்கிறதுக்கு போதும். காஞ்ச மிளகாய் நான் 2 தான் வச்சிருக்கேன். நீங்க இதுல 4 வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த சட்னி வந்து அடுப்புல சிம்ல இருக்கட்டும். நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி இந்த சட்னி நம்ம காஞ்ச மிளகாய் போடாம இட்லி பொடி வீட்டுல அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து அரைச்சிட்டு நிறைய நல்லெண்ணெய் ஊத்தி பச்சையாவே சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம அதை தாளிச்சுட்டு சூடு பண்ணணும்னு அவசியம் இல்ல. பச்சையா அரைச்ச சட்னி கூட நம்ம தாளிச்சு கொட்டி அதுல ஊத்தி அந்த மாதிரி சாப்பிடலாம். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது இன்னொரு நாள் பண்ணி தரேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாரும் ஊர்ல சிம்லே இருக்கட்டும்.
டெக்ஸ்சர் வருது சட்னிக்கு. இந்த ஆனியனோட வாசனை இந்த டைம் சூப்பரா இருக்கு. இன்னொரு 2 minutes அதுக்கப்புறமேட்டு நம்ம சட்னி இறக்கி தோசை ஊத்தி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிடலாம். கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம மீன்வைல் நம்மளோட கூரவு தோசைக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சோ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு கூரவு மாவு இருக்கு இல்லையா, அந்த கூரவு மாவு ஒரு 2 cups எடுத்துக்கலாம். நம்ம 2 cups எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம தண்ணி ஊத்தி இத கிளற போறோம். தேவைக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு 400 ml வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. லம்ஸ் இருக்கக்கூடாது. லம்ஸ் இல்லாம மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல யூஸ்வலி தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த தோசை மாவு கூட 1 கப் தோசை மாவுக்கு நீங்க 2 கப் கூரவு மாவு ஊத்தி கூரவு தோசை சுடலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியா இருக்கும். பட் டேஸ்ட்ல இதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், சீஸ் போட்டுக்கலாம். நீங்க நம்ம இன்னைக்கு பிளைனா தான் ஊத்த போறோம். பிளைனான கூரவு தோசை as well as நார்மல் தோசை பிளஸ் நம்மளோட ஆனியன் சட்னி தான் நம்மளுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளோ வாட்டர் வந்து கரெக்டா ஒரு 250 ml எடுத்துருக்கு வாட்டர். ஸோ 2 cups மாவுக்கு வந்து ஒரு 250 ml வாட்டர். இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். இதுல ரொம்ப எனக்கு கொஞ்சம் இன்னும் சாஃப்டா வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இந்த சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட். போதும் இந்த சாஃப்ட்னஸே எனக்கு. ஸோ நான் இது மாதிரியே இன்னைக்கு தோசை ஊத்திக்கிறேன். அண்ட் நவ் கமிங் டு சட்னி. பாருங்க, சட்னி பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் ஓகேவான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இப்ப தோசையை ஊத்திடலாம். சட்னி இறக்கிட்டு சர்வ் தோசை. பேட்டரை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். நம்ம தோசை கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்ததுன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் ஸ்டில் அது உங்களோட விருப்பம். மொறுமொறுன்னு வேணும்னாலும் நீங்க ஊத்திக்கலாம், இல்ல கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்னாலும் ஊத்திக்கலாம். ஆக்சுவலி தாத்தாவுக்கு வீட்டுல சுகர்னு சொல்லி தான் இந்த கூரவு தோசை ஊத்த ஆரம்பிச்சது. பட் இப்ப
இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரெகுலர் ஷெட்யூல்ல தோசை மாவு கூட எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு தோசை ஊத்திடுறது. இந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. so that தோசை கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் பிரஸ் பண்ணி விட்டதும் எட்ஜஸ் நல்லா கிறிஸ்பியா வந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த சைடும் பிரஸ் பண்ணி விடலாம். நம்ம அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் பிரஸ் பண்றது, இல்லைன்னா நம்ம அது மாதிரியே சாப்பிடலாம். கோதுமை தோசை போகும் தெரியுமா, அந்த மாதிரி பாருங்க.